வணக்கம் நண்பர்களே, இது கணேஷ் டைம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சிட்டுக்குருவியும் நம்ம மனுஷ பயலுகளும். நண்பர்களே, என்னைக்காவது ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த காக்கா மரத்துல கூடு கட்டுது, கழுகு போய் மலை உச்சியில கூடு கட்டுது. ஆனா இந்த சிட்டுக்குருவி பயப்புள்ள மட்டும் ஏன் நம்ம மனுஷங்க நடமாடுற நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கூடு கட்டிட்டு தெரியுது? அதுக்கும் நமக்கும் என்ன அம்புட்டு பெரிய ரகசிய பந்தம்? இதை பத்தி நம்ம முப்பாட்டன்மார்கள் என்ன சொன்னாங்க? நம்ம சங்க இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்கு? ஆன்மீகமாவும் அறிவியல் படியும் இதுக்கு என்ன காரணம்? வாங்கப்பா, இப்போ வீடியோக்குள்ள போயிருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிட்டுக்குருவி பயபுள்ளைகளோட சுவாரஸ்யமான வாழ்க்கை முறையை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு சிட்டுக்குருவிங்க வந்த அந்த ஆரம்ப கால அனுபவம், அதுக்கும் எனக்குமான அந்த பாசமான பிணைப்புன்னு எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிட போறேன். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். அதை அப்படியே தொடர்ந்து சிட்டுக்குருவிக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஆழமான ரகசிய பந்தத்தை பத்தியும் முழுசா பார்த்துடலாம். எல்லாம் தெளிவா டக்குன்னு முடிச்சிடலாம். சரிப்பா, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த சிட்டுக்குருவி பயப்புள்ளைகளோட பழக்க வழக்கம் என்ன, அவனுங்க என்னத்தை திங்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஆளுங்களுக்கு சாப்பாட்டுல எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க. வயல்ல விளையுற தானியம், சின்ன சின்ன செடி கொடிகளோட விதைங்கன்னு அம்புட்டையும் ரசிச்சு ருசிச்சு தின்னுவாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னே, இவனுங்க வெறும் தானியத்தை தின்னுட்டு சும்மா இருக்கிற ஆளுங்க கிடையாது. விவசாயிகளுக்கு இவனுங்க எம்புட்டு பெரிய ஒத்தாசையா இருந்திருக்காங்க தெரியுமா? அந்த காலத்துல பூச்சிக்கொல்லி மருந்துலாம் கிடையாது. அப்போ இந்த சிட்டுக்குருவிங்க தான் பயிர்களை தாக்குற வெட்டுக்கிளி, புழு பூச்சிகளை எல்லாம் வேட்டையாடி தின்னு வயக்காட்ட ஒரு இயற்கை போலீஸ்காரன் மாதிரி பாதுகாத்துச்சுங்க. முக்கியமா தன் குஞ்சுகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது மட்டும் அதுகளுக்கு தேவையான பலத்துக்காக தேடி தேடி புழுக்களை பிடிச்சு ஊட்டும். ஒரு நாளைக்கு இவனுங்க பண்ற அந்த சுறுசுறுப்பான வேலையை பார்த்தாலே நமக்கே ஒரு தெம்பு வரும்பா. அதான் நம்ம பெரியவங்க எல்லாம் சிட்டுக்குருவி மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும்னு அன்னைக்கே சொல்லிட்டு போனாங்க. இவனுங்க சாப்பாட்டை பத்தி பார்த்துட்டோம். ஆனா இவனுங்களோட குடும்ப வாழ்க்கை இருக்கே, அது அம்புட்டு ஆச்சரியம். நம்ம சிட்டுக்குருவி பயப்புள்ளைக ரொம்ப சென்டிமெண்டான ஆளுங்கன்னே. ஒரு வருஷத்துல 3 to 5 தடவை வரைக்கும் முட்டை வைப்பாங்க. ஒரு தடவை ஒரு வீட்டுல பாதுகாப்பா கூடு கட்டி அங்க குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா அந்த இடத்த அவங்க சீக்கிரம் விட்டு போக மாட்டாங்க. ஒரு வருஷத்துல அத்தனை தடவையும் அதே கூட்டுல திரும்ப திரும்ப முட்டை வச்சு அடுத்தடுத்த பேட்ச் குஞ்சுகளை பெத்து எடுப்பாங்க. தாம் பிறந்த இடத்த விட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த பாசக்கார பயப்புள்ளைகளோட ஆயுசு காலம் 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்கும்பா. ஆனா இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அண்ணே, இம்புட்டு சிட்டுக்குருவி இருக்கே, ஒரு குருவி கூட செத்து போய் தரையில கிடந்து நான் பார்க்கலையே, அது எங்கதான் போகுது அப்படின்னு கேப்பீங்க. இதுல ஒரு உருக்கமான விஷயம் இருக்குன்னே. சிட்டுக்குருவிக்கு தனக்கு உடம்பு முடியல, தான் சாக போறோம்னு தெரிஞ்சா அது பொது இடத்துல வந்து நிக்காது. யாரு கண்ணுலையும் படாத மாதிரி ஒரு இருட்டான பொந்துக்குள்ளேயோ செடி கொடிகளுக்குள்ளேயோ போய் படுத்துக்கும். அங்கேயே அமைதியா தன் உசிரை விட்டுரும். செத்த உடனே அந்த சின்ன உடம்பை எறும்புங்களுக்கோ மத்த பறவைகளுக்கோ உணவாக்கிட்டு தான் வாழ்ந்த தடயமே இல்லாம மறைஞ்சு போயிருதுங்க. தான் உசிரோட இருந்த வரைக்கும் சரி, சாக போற நேரத்திலையும் சரி, இந்த உலகத்துல எந்த ஒரு உயிருக்கும் ஒரு இடையூறும் தராம அம்புட்டு அமைதியாவும் அழகாவும் போய் சேர்ற ஒரு உசந்த உசிறுதான் இந்த சிட்டுக்குருவி. நண்பர்களே, இதுதான் எங்க வீடு. இங்கதான் அந்த அட்டை பெட்டியை கட்டி வச்சிருக்கோம். பாருங்க, இங்கதான் சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிட்டு இருக்கு. முன்னாடி இங்க ஒரு பில்லர் இருக்கு பாத்தீங்களா? இந்த தூண்ல தான் முதல்ல ஒரு அட்டை பெட்டியை கட்டி வச்சிருந்தேன். ஆனா என்னாச்சுன்னா, மழை பெஞ்சப்போ அந்த பெட்டி அப்படியே நனைஞ்சு போயிடுச்சு. வெயிலும் மழையுமா அது ரொம்ப தாங்கல. அதனாலதான் அதுக்கப்புறம் இதை வாங்கி இங்கே தொங்க விட்டேன். ஆனா அந்த பயப்புள்ளைகளுக்கு அதுவும் என்னமோ கம்ஃபர்டபுளா இல்ல போல. அதனால மறுபடியும் யோசிச்சு இந்த பக்கம் ஒரு அட்டை பெட்டியை கட்டி வச்சேன். இப்போ இந்த அட்டை பெட்டியில இருக்கிற சிட்டுக்குருவி வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னே. எப்படி கரெக்டா சொல்றேன்னா, வந்த புதுசுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா மக்களை பக்கத்துல போக விடாது. நாம போனோம்னா கத்தும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல நம்ம ஆளுங்க நடமாடுறதுக்கும் பழகி இப்போ அது என்னன்னா, ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ்ல நிக்குது. நான் நின்னுகிட்டு இருந்தா கூட உட்காருது. எங்க வீட்டு பொண்ணு கண்ணாடி பக்கத்துல நின்னாலும் ஒரு 2 அடி கேப்ல பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்குது. அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. ஆனா ஆரம்பத்துல அந்த மாதிரி பறந்து போயிடும். இந்த படிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா? நைட்ல எனக்கு தூக்கம் வரலனா இங்கதான் வந்து உட்கார்ந்துருப்பேன். அப்போ மேல அந்த டப்பாவில குருவி வந்து தூங்கிட்டு இருக்கும். சத்தம் மட்டும் கேட்கும். அப்படியே அதை பார்த்து யோசிப்பேன், என்னடா நாம ஏதோ ஒரு கவலையில இருக்கும்போது அப்படியே அது ஒரு யோசனை வரும். பரவாயில்லையே, நம்மள நம்பி நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்மள நம்பி மேல 2 ஜீவன் குடும்பம் நடத்தி அதுக்கு குஞ்சையும் பொறிக்குது. பரவாயில்ல, நாம நல்லாதான் வாழ்றோம் அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே போய் படுத்து தூங்கிடுவேன். சரி, இதுகளுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். முதல்ல ஒண்ணுமே ஐடியா இல்ல. இந்த வெயிலு
இந்த பாருங்க, இங்கதான் இறை தீவனம் வச்சிட்டு இருந்தேன். ஆனா இது மழையில நனையுது, வெயில்ல காயுதுன்னு தோணுச்சு. அதனால டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த பக்கம் வீட்டுக்குள்ளேயே மழையில நனையாம வெயிலும் படாம தீவனத்தை கொண்டு வந்து வச்சேன். இப்போ அது பாட்டுக்கு வருது, சாப்பிட்டு போகுது. இப்போ வீட்ல ஒரு மூலையிலெல்லாம் பயம் கிடையாது. ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அது. ஆனா ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு இதை கண்லையே பார்க்க முடியாது. அப்பதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். என்னடா காணோம்னு இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் 10 நாட்கள் ஆயிடுச்சுன்னா வந்துடும். வந்து அந்த கூட்டுல இருக்கிற புல்லு, அதெல்லாம் நாம வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி அந்த கூட்டுல இருக்கிற பழைய புல்லைய தூக்கி போட்டுட்டு புது புல்லு கொண்டு வந்து வைக்கும். அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது எங்க வீட்டுக்கு வந்திருக்க 3வது ஜோடின்னு நினைக்கிறேன். முதல் ஜோடி அங்க முன்னாடி போச்சு. அப்புறம் ஒரு ஜோடி அந்த தொங்கவிட்டு இருந்த கூண்டுல உட்கார்ந்தது. ஆனா அதுக்கு சரிப்பட்டு வரல. அப்புறம் தான் இந்த அட்டைப்பெட்டி கட்டின. பார்த்துட்டு கிளம்புறப்போ ஒரு சந்தோஷம். அதாவது இது முட்டை பொரிச்சு குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா நம்மளை விட இதுதான் வீட்ல அதிகமா இருக்கும். அது ஒரு சந்தோஷம் தான் நண்பர்களே. அனுபவிச்சு பாருங்க. அந்த பீல் எப்படி இருக்குன்னு அனுபவிச்சு பாருங்க. அப்ப புரியும். நண்பர்களே, சிட்டுக்குருவிங்க சுமார் 11,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனா அந்த ஆரம்ப காலத்துல சிட்டுக்குருவி மட்டும் தனியா வரலப்பா. காகங்கள், புறாக்கள், தூக்கணாங்குருவிகள்னு ஒரு பெரிய பறவை கூட்டமே அன்னைக்கு வாழ்ந்து வந்துச்சு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த 11,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தேர்ந்த சிவில் இன்ஜினியரை போல அம்புட்டு துல்லியமான வித்தையோட கூடு கட்ட தெரிஞ்சிருந்தது நம்ம தூக்கணாங்குருவிக்கு தானே. மனுஷன் குகைகளுக்குள்ளேயும் மரப்பொந்துகள்லையும் நாடோடியா அலைஞ்சு திரிஞ்ச அந்த பழைய காலத்திலேயே தூக்கணாங்குருவிகள் புற்களை கோர்த்து மிக அழகா தனக்கென ஒரு வீட்டை கட்டிக்கிடுச்சுங்க. இதை பார்த்த மனுஷனுக்கு ஒரு பொறி தட்டுச்சுப்பா. ஒரு சின்ன பறவையால இம்புட்டு பாதுகாப்பா வீடு கட்ட முடியும் போது நமக்கு ஏன் ஒரு நிரந்தரமான இருப்பிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் யோசிச்சான். தூக்கணாங்குருவிகளோட அந்த வித்தையை பார்த்து பாடமாக கத்துக்கிட்ட மனுஷன் காட்டு கிடைச்ச மூங்கில், களிமண், புற்களை சேகரிச்சு தனக்கென முதல் குடிசையை உருவாக்கினான். அப்படி மனுஷன் தனக்கென ஒரு குடிசையை வேய தொடங்கின அந்த தருணம் தான் சிட்டுக்குருவியோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அது வரைக்கும் மரப்பொந்துகளையும் பாறை இடுக்குகளையும் மழையிலும் வெயிலிலும் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த சிட்டுக்குருவி பயபுள்ளைக மனுஷனோட குடிசையை பார்த்ததுங்க. இது நமக்கு சௌகரியமா இருக்குமே, மழை பெஞ்சாலும் நனையாது, வெயில் அடிச்சாலும் வறுக்காதுன்னு நினைச்ச சிட்டுக்குருவிகள் தங்களோட மரப்பொந்து வாழ்க்கையை விட்டுட்டு மனுஷனோட குடிசைக்குள்ள தஞ்சம் அடைஞ்சிச்சுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பாசக்கார உறவுதான் நண்பர்களே இன்னைக்கு வரைக்கும், அதாவது சுமார் 11,000 வருஷமா நம்மளோடவே வந்துகிட்டு இருக்கு. போர்க்களத்துல ரத்தமும் வாழ்வீச்சும் யானைகளோட பிளிரலும் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது தப்புங்க. மகாபாரத போர்க்களத்தோட நடுவுல ஒரு சிட்டுக்குருவியோட பாச போராட்டமும் ஒரு அதிசயமான பாதுகாப்பும் நடந்திருக்குப்பா. குருக்ஷேத்திர போர் தொடங்க போற நேரம். 2 பக்கமும் லட்சக்கணக்கான வீரர்கள், யானைகள், தேர்கள் எல்லாம் நிக்குது. முரசுகள் அதிருது. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அந்த போர்க்களத்தோட சரியா நடுவுல ஒரு சின்ன சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளுக்காக கூடு கட்டி முட்டையிட்டு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சுற்றிலும் நடக்கிற அந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை பார்த்த அந்த சிட்டுக்குருவிக்கு தன் குஞ்சுகளை நினைச்சு தாங்க முடியாத பயம் வந்துருச்சுன்னே. இன்னும் சில நிமிஷத்துல போர் ஆரம்பிச்சா யானைகளோட காலடியிலையோ இல்ல தேர்களோட சக்கரத்திலேயோ என் குஞ்சுகள் நசுங்கி செத்து போயிருமேன்னு அஞ்சி அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழியா வந்த கிருஷ்ணரை பார்த்ததும் அந்த சிட்டுக்குருவி பறந்து போய் அவர் முன்னாடி விழுந்து அழுகுது. பரந்தாமா, இன்னும் சில நிமிஷத்துல போர் தொடங்க போகுது. என் குஞ்சுகள் இன்னும் சிறகு முளைக்காத பயபுள்ளைங்க. என்னால அதுகளை தூக்கிட்டு போகவும் முடியாது. இம்புட்டு யானைகளுக்கும் வீரர்களுக்கும் நடுவுல என் குஞ்சுகள் எப்படி பிழைக்கும்? நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சரணடையுது. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே இயற்கை என்ன நினைக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த சிட்டுக்குருவி நம்பிக்கையோட அவரை தொழுது நின்னதுப்பா. போர் தொடங்க போற ஒரு நிமிஷம் முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு பெரிய யானையோட கழுத்துல இருந்த மணியை காட்டி அதை அம்பு விட்டு அறுக்க சொன்னாரு. அர்ஜுனன் விட்ட அம்பு அந்த மணியை சரியா அறுக்க அது சிட்டுக்குருவியோட கூட்ட அப்படியே மூடுன மாதிரி தரையில இறங்குச்சு. 18 நாள் போர் நடந்துச்சுப்பா. லட்சக்கணக்கான உசுருங்க மடிஞ்சது. அந்த பெரிய போர் சத்தங்களுக்கு நடுவுல அந்த பெரிய மணிக்குள் அடைக்கலமான சிட்டுக்குருவியோடும் அதோட குஞ்சுகளோடும் பாதுகாப்பா இருந்துச்சுங்க. போர் முடிஞ்ச அப்புறம் அந்த மணியை எடுத்தப்போ சிறகு முளைச்ச குஞ்சுகள் வானத்துல ஜாலியா பறந்துச்சுங்க. பெரும் போரே நடந்தாலும் தன்னை நம்பி தஞ்சம் புகுந்த ஒரு சின்ன உசுரை காக்கிறது தான் நம்ம ஊரு பண்பாடு. நண்பர்களே, மகாபாரத காலத்துல நடந்த அந்த உருக்கமான சம்பவத்தை கடந்து நாம அப்படியே நம்ம சங்க தமிழ் காலத்துக்கு வருவோம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மண்ணில இருந்த புலவர்கள் இந்த சிட்டுக்குருவியை எம்புட்டு அழகா பார்த்திருக்காங்க பாருங்க. நம்ம புறநானூற்று பாட்டுல சிட்டுக்குருவியை வெறும் பறவைன்னு சொல்லாம மனையுரை குருயின்னு கூப்பிடுறாங்கப்பா. மனையுரைனா வீட்லயே தங்கி வாழ்றதுன்னு அர்த்தம். அதாவது காட்டுல எம்புட்டு பறவைங்க இருந்தாலும் மனுஷன் எங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தானோ அங்கெல்லாம் அவனோடவே தங்கி ஒரு குடும்பத்து ஆளாவே மாறிப்போன அந்த விசுவாசத்தை நம்ம சங்கத்தமிழ் அன்னைக்கே சொல்லிடுச்சு.
அப்படியே கால ஓட்டத்துல கொஞ்சம் முன்னால வந்து நம்ம ஆழ்வார்கள் நாயன்மார்களை பார்த்தா அவங்க சிட்டுக்குருவியை தெய்வீகத்தோடு சேர்த்து பேசுறாங்கப்பா. கோயில் கோபுரங்கள்லயும் உயரமான மாடங்கள்லயும் இந்த சிட்டுக்குருவிங்க கூடு கட்டி வாழ்றத ஒரு மங்களமான காட்சியா அவங்க சொன்னாங்க. இறைவனோட கருவறைக்கு அம்புட்டு பக்கத்திலேயே தங்கி எப்பவும் அவனையே தரிசிக்கிற பாக்கியம் பெத்தவை இந்த சிட்டுக்குருவிங்கன்னு ஞானிகள் போற்றுனாங்க. இப்போ கூட நம்ம வீடுகள்ல சிட்டுக்குருவி வர்றத லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்றதுக்கு இதுதானே காரணம். வறுமையோட பிடியில இருந்தப்போ கூட ஒரு மாபெரும் கவிஞன் எப்படி யோசிச்சான்றதுதான் அது. அவரு வேற யாரும் இல்லப்பா, நம்ம மகாகவி பாரதியார். வறுமை அது மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனா பாரதியாரோ வறுமையே ஒரு வரமா நினைச்சவரு. ஒரு நாள் மதியம் கடையிலிருந்து கடனுக்கு வாங்கின கொஞ்சூண்டு அரிசிய சமைக்கிறதுக்காக முரத்துல வச்சுட்டு அவரோட மனைவி செல்லம்மாள் உள்ள போறாங்க. அந்த சின்ன அளவு அரிசிதான் அன்னைக்கு அந்த முழு குடும்பத்துக்குமான சாப்பாடு. அந்த நேரத்துல பாரதியார் வீட்டு முற்றத்துல சில சிட்டுக்குருவிகள் வந்து கத்துதுங்க. அதை பார்த்த பாரதிக்கு அந்த பறவைகளோட பசிதான் பெருசா தெரிஞ்சுது. சற்றும் யோசிக்காம உள்ள போய் அந்த அரிசி முரத்தை அப்படியே எடுத்துட்டு வர்றாரு. காக்கைக்குருவி எங்கள் ஜாதின்னு பாடின அந்த மனுஷன் அந்த அரிசியை முற்றத்துல சிதறி தூவுறாரு. பசியோடு வந்த அந்த பறவைகள் அந்த தானியங்களை கொத்தி தின்னும்போது தன் வயிற்று பசியை மறந்து ஒரு குழந்தையைப் போல கைதட்டி ரசிக்கிறாரு. அப்பத்தான் அந்த புகழ்பெற்ற வரிகள் பிறக்குது. காக்கைக்குருவி எங்கள் ஜாதி நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அரிசி தீந்துட்டதை கண்டு பதறிப்போய் செல்லம்மாள் ஓடி வர்றாங்க. ஐயோ, இன்னைக்கு சமைக்க அரிசி இல்லையே, நாம என்ன பண்றதுன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா பாரதியோ அவங்க பதற்றத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, செல்லம்மா கோபப்படாதே, அந்த சின்னஞ்சிறு உசுருக எம்புட்டு அழகா பசியாருதுன்னு பாரு. அதை பார்க்கும்போது உனக்கு திருப்தியா இல்லையான்னு கேக்குறாரு. தன் பசியை விட மற்ற உசுர்களோட பசி முக்கியம்னு நினைச்ச அந்த மனசு இருக்கே, அதுதாங்க உண்மையான மனுஷத்தன்மை. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். கடந்த 200 வருஷத்துல வாழ்ந்த எம்புட்டோ சித்தர்களும் ஞானிகளும் ஒரு விஷயத்த அடிச்சு சொல்லியிருக்காங்கப்பா. அதாவது எந்த ஒரு வீட்டுல சிட்டுக்குருவி பயப்புள்ளைக தாமாகவே வந்து கூடு கட்டி சத்தமிட்டு சந்தோஷமா இருக்கோ அந்த வீட்டுல இந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோமே, அந்த எதிர்மறை ஆற்றல் அங்க தங்கவே தங்காதுன்றது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த சிட்டுக்குருவிங்க போடுற அந்த சிட் சிட்ன்ற மெல்லிய சத்தம் இருக்கே, அது வெறும் சத்தம் மட்டும் கிடையாதுன்னே. அது நம்ம மூளை நரம்புகளை அப்படியே அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு இயற்கையான இசைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு குருவி உங்க வீட்டை தேடி வந்து கூடு கட்டுதுன்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனாலதான் குருவி கூடு கட்டின வீட்டை பிரிக்காதேன்னு நம்ம முன்னோர்கள் ஒரு பெரிய ஆன்மீக சட்டத்தையே போட்டு வச்சிருந்தாங்க. சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம வள்ளலார் பெருமான் இருக்காரு பாருங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன அதே மனுஷன் சிட்டுக்குருவிங்க மாதிரி எளிய உசுர்களுக்கு சோறு போடுறதையும் அதுகளை பாத்துக்கிறதையும் ஜீவகாருண்யம்ன்ற உசந்த இடத்துல வச்சாருப்பா. ஒரு சிட்டுக்குருவிக்கு நீங்க வைக்கிற அந்த ஒரு பிடி அரிசி உங்க மனசுக்குள்ள ஒரு பேரானந்தத்தையும் நிம்மதியையும் தரும். அந்த திருப்தி தான் மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அம்புட்டு பெரிய ஆன்மீக சக்தின்னு அவர் உலகத்துக்கே காட்டிட்டு போயிட்டாரு. ஆன்மீகத்தை தாண்டி அந்த கால அறிஞர்கள் சிட்டுக்குருவியை ஒரு சிறந்த வாழ்க்கை பாடமாகவும் பார்த்தாங்கப்பா. விடியற் காலையிலேயே எந்திரிச்சு தன் வேலையை ஆரம்பிக்கிற அந்த சுறுசுறுப்பு இருக்கே, அது சோம்பேறியா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும். சிட்டுக்குருவிங்க நம்ம வீட்டு முற்றத்துல விளையாடுறத பார்க்குற குழந்தைகளுக்கு இயற்கையை பத்தின அன்பும் கருணையும் தானாவே வளரும். இது ஒரு தலைமுறையே ஆரோக்கியமா வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய வித்தைப்பா. நண்பர்களே, இவ்வளவு நேரம் ஆன்மீக ரீதியா சிட்டுக்குருவி பாசிட்டிவ் எனர்ஜி தரும்னு பார்த்தோம். ஆனா நம்ம நவீன விஞ்ஞானம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஒரு வீட்டுல சிட்டுக்குருவி வந்து தங்குதுன்னா அந்த இடம் மனுஷங்க வாழ்றதுக்கு அம்புட்டு பாதுகாப்பான ஆரோக்கியமான இடம்னு விஞ்ஞானிகள் சர்டிபிகேட் கொடுக்குறாங்கப்பா. விஞ்ஞானப்படி சிட்டுக்குருவிகளை பயோ இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல சிட்டுக்குருவிங்க சந்தோஷமா வாழுதுன்னா அங்க காத்துல நச்சுத்தன்மை இல்ல, காத்து ரொம்ப சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். சிட்டுக்குருவிகளுக்கு சுவாச அமைப்பு ரொம்ப நுணுக்கமானதுப்பா. காத்துல லேசா நஞ்சு இருந்தா கூட அந்த இடத்தை விட்டு அதுக ஓடிடும். அதனால உங்க வீட்டுல குருவி இருந்தா நீங்க சுவாசிக்கிற காத்து அம்புட்டு சுத்தமா இருக்குன்னு சயின்ஸ் உறுதிப்படுத்துது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிட்டுக்குருவிங்க ஒரு சிறந்த தோட்டக்காரங்கப்பா. மனுஷங்களுக்கு நோய் பரப்புற கொசு, ஈ, அப்புறம் செடிகளை தாக்குற சின்ன புழுக்களை எல்லாம் இதுக வேட்டையாடி தின்னுடும். உங்க வீட்டை சுத்தி குருவி இருந்தா அங்க பூச்சிகளோட நடமாட்டம் தானாவே குறைஞ்சிடும். நச்சு மருந்து இல்லாத ஒரு ஆரோக்கியமான சூழலை இதுக நமக்கு உருவாக்கி தருதுங்க. இப்போ நம்ம நவீன உளவியல் அறிஞர்கள் ஒரு கருத்து சொல்றாங்கப்பா. சிட்டுக்குருவிகளோட அந்த மெல்லிய கிச்சு கிச்சு சத்தம் நம்ம மூளையில டோபமைன், செரோடோனின் மாதிரி மனுஷனை சந்தோஷமா வச்சிருக்கிற ஹார்மோன்களை சுரக்க வைக்குமாம். அதிகாலையில இந்த சத்தத்தை கேட்கறது நாள் முழுக்க ஒரு நிம்மதியையும் கவனச்சிதறல் இல்லாத மனநிலையையும் கொடுக்கும்னு சயின்ஸ் சொல்லுது. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னே. ஒரு இடத்துல சிட்டுக்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குதுன்னா அந்த இடத்துல இந்த செல்போன் ரேடியேஷன் சொல்றோமே, அந்த மின்காந்த கதிர்வீச்சு பாதிப்பு அம்புட்டு தீவிரமா இல்லைன்னு அர்த்தம். இது அந்த வீட்டுல வாழ்ற மனுஷங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்துதுப்பா.
பாருங்களேன் நண்பர்களே, சிட்டுக்குருவி உங்க வீட்டுக்கு வர்றது ஏதோ எதேச்சையா நடக்கிற விஷயம் இல்லப்பா. உன் வீடு சுத்தமா இருக்கு, உன் காத்து ஆரோக்கியமா இருக்கு, உன் சூழல் அம்புட்டு பாதுகாப்பா இருக்கு, நீ இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உசந்த சர்டிபிகேட் தான் இந்த சிட்டுக்குருவிங்க. அண்ணே, இப்போ ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போறேன். நம்ம காலத்துல இந்த சிட்டுக்குருவி பயப்புள்ளைகளுக்கு செல்போன் கதிர்வீச்சு மட்டும் வில்லன் இல்லப்பா. அதைவிட மோசமான நாலாபக்க ஆபத்துகள் இன்னைக்கு அந்த சின்ன உசுரை வாட்டுது. முதலாவது நம்ம மாடர்ன் கட்டிடங்கள். அன்னைக்கு நம்ம தாத்தா காலத்துல ஓலை குடிசையும் ஓட்டு வீடும் இருந்துச்சு. அந்த ஓட்டிடுக்களையும் ஓரத்திலையும் சிட்டுக்குருவி அழகா போய் தங்கும். ஆனா இன்னைக்கு எல்லாம் கான்கிரீட் வீடு, கண்ணாடி ஜன்னல். ஒரு குருவி போய் உட்கார்ந்து கூடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன இடுக்கு கூட நாம இன்னைக்கு வைக்கிறதே இல்ல. அதுக்கு வீடே இல்லாம போயிருச்சுன்னே. ரெண்டாவது, நம்ம விவசாயம் மாறி போனது. சிட்டுக்குருவிக்கு ரொம்ப பிடிச்சதே வயக்காட்டுல இருக்கிற புழுக்களும் பூச்சிகளும் தான். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? அம்புட்டு புழுக்களையும் நச்சு மருந்து போட்டு கொன்னுடுறோம். சாப்பாடே இல்லாம அந்த பயப்புள்ளைகள் பட்டினியா கிடக்குதுங்க. அந்த நஞ்சு கலந்த தானியத்தை திங்கிறப்போ அதுகளோட இனப்பெருக்க சக்தியே போயிருதுப்பா. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டங்கள். அன்னைக்கு நம்ம தாத்தா காலத்துல வீட்டு வாசல்ல வேப்ப மரம், கருவேப்பிலை மரம்னு நம்ம ஊரு மண்ணுக்கே உரிய மரங்கள் இருந்துச்சுன்னே. அந்த மரங்கள்ல நிறைய புழுக்கள் இருக்கும். அதை தின்னு குருவிங்க ஜாலியா வாழும். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? அழகுக்காகவும் ஷோ காட்டவும் ஏதேதோ நவீன மரங்களை வளர்க்கிறோம். அந்த புதுசு புதுசு மரங்கள்ல ஒரு எறும்பு கூட ஏறாதுப்பா. அப்புறம் அந்த சிட்டுக்குருவி பயபுள்ள அங்க வந்து என்னத்தை திங்கும்? சாப்பாடே இல்லாம தானே அதுக வெளியே போயிருதுங்க. இந்த செல்போன் டவர் ரேடியேஷன், இதுல ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குப்பா. சிட்டுக்குருவிங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்மூரு கூகுள் மேப் மாதிரி அதுகளோட மூளையில ஒரு இயற்கை திசை காட்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஊருக்கு ஊரு முளைச்சிருக்கிற இந்த செல்போன் டவர்கள்ல இருந்து வர்ற கதிர்வீச்சு அந்த சின்ன பயப்புள்ளைகளோட மூளையில இருக்கிற அந்த திசை காட்டிய அப்படியே குழப்பி விட்டுடுதுங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வெளியே போற சிட்டுக்குருவி திரும்ப தன் வீட்டுக்கு வர்றதுக்கு வழியே தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு செத்து போயிருதுப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ரேடியேஷன் அதிகமா இருக்கிற இடத்துல முட்டைங்க சரியா பொரிக்கிறதே இல்லை. அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கரு அப்படியே கருகி போயிருது. 11,000 வருஷமா நம்மளையே நம்பி வந்த அந்த சின்ன உசுருக்கு இன்னைக்கு நாம ஒரு கூடு கூட தரலப்பா. நல்ல சாப்பாடும் இல்ல, அது போற வழிக்கும் முட்டுக்கட்டை போட்டுட்டோம். இம்புட்டு பிரச்சனைக்கு நடுவுல தான் அந்த பயப்புள்ளைகள் நம்ம மனுஷ பயப்புள்ள நம்மளை காப்பாத்துவான்னு நம்ம வீட்டு ஜன்னல் ஓரத்துல வந்து நிக்குதுங்க. அண்ணே, இம்புட்டு பிரச்சனை இருக்கே, தீர்வே இல்லையான்னு கேக்குறீங்களா? இருக்குன்னே. நாம ஒன்னும் பெரிய செலவு பண்ண தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும். நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ ஜன்னல் ஓரத்திலேயோ ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் தானியமும், கேழ்வரகு, திணை, இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் குடிக்க தண்ணியும் வைங்கண்ணே. அந்த சின்ன உசிருங்க குடிச்சிட்டு உங்களை வாழ்த்தும். இப்போ கான்கிரீட் வீடு கட்டிட்டோம், ஓட்டை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன அட்டைப்பட்டியிலையோ இல்ல மரப்பட்டியிலையோ ஒரு ஓட்டை போட்டு பூனைக்கு எட்டாத இடத்துல கட்டி வைங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பான வீட்டை நாமளே வாடகை இல்லாம கொடுத்த மாதிரி இருக்கும். வீட்டு வாசல்ல அழகு செடியை வளர்க்கிறதை விட்டுட்டு ஒரு மருதாணி செடியோ அல்லது கருவேப்பிலையோ வளருங்க. அதுல வர்ற புழுக்களை தின்னு அந்த பயப்புள்ளைக ஆரோக்கியமா வளரும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பார்த்ததெல்லாம் சரித்திரம். ஆனா இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன். சிட்டுக்குருவிகளும் மனித வாழ்வியலும் அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. சிட்டுக்குருவிங்கிறது வெறும் பறவை மட்டும் இல்ல, அது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தையா வாழ்ந்த உறவு. அந்த காலத்துல வீடு கட்டும்போது மர உத்தரத்துல ஒரு சின்ன ஓட்டை விடுவாங்க. ஏன் தாத்தான்னு கேட்டா, குருவி வந்து கூடு கட்டட்டும்டா, அப்பதான் இந்த வீடு சுபிட்சமா இருக்கும்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு சின்ன பறவைக்காக தன் வீட்டோட அமைப்பையே மாத்தி அமைச்சவன் நம்ம தமிழன். ஆனா இன்னைக்கு நாம கட்டுற கான்கிரீட் வீடுகள்ல ஒரு சின்ன ஓட்டை கூட இல்ல. கண்ணாடி ஜன்னல்களை போட்டு இயற்கையை உள்ளே விடாம நாமளே ஒரு சிறைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்வியல்ல இருந்து சிட்டுக்குருவிகள் மறையல நண்பர்களே, நாம தான் நம்ம வாழ்வியல்ல இருந்து இயற்கையை தள்ளி வச்சுட்டோம். அதனால நான் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். உங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ ஜன்னல் ஓரத்திலேயோ ஒரு சின்ன மண் சட்டியில கொஞ்சம் தண்ணி வைங்க. ஒரு கைப்பிடி தானியம் போடுங்க. நீங்க வைக்கிற அந்த தண்ணி வெறும் தாகத்தை தீர்க்கிறதுக்காக மட்டும் இல்ல, அது ஒரு 11,000 வருஷ பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அந்த சிட்டுக்குருவி வந்து உங்க வீட்டு வாசல்ல அமர்ந்து தன் சிறகை உதறிட்டு உங்களை பார்த்து ஒரு சத்தம் போடும் பாருங்க. அந்த ஒரு நொடியில உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளும் காணாம போகும். அதுதான் நிஜமான எனர்ஜி. அந்த எனர்ஜியை உங்க குழந்தைகளுக்கு காட்டுங்க. டாப் அப் பண்ற நெட்வொர்க்கை விட தண்ணி தேடி வர்ற அந்த சின்ன பறவைக்கு நாம செய்யற உதவிதான் உண்மையான மனிதாபிமானம். நம்ம முன்னோர்கள் செஞ்ச அதே அன்பை நாமளும் செய்வோம். அந்த சின்னஞ்சிறு உயிர்களுக்கு நம்ம இதயத்துல ஒரு இடம் கொடுப்போம். ஏன்னா சிட்டுக்குருவிகளோட சத்தம் கேட்கிற வீடுதான் உண்மையிலேயே உயிர்ப்புள்ள வீடு. நண்பர்களே, வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? சிட்டுக்குருவிக்கும் நமக்கும் அப்படி என்ன ரகசிய பந்தம்?
அது ஏன் மத்த பறவைங்க மாதிரி இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது அப்படின்னு இன்னைக்கு நேத்து இல்ல நண்பா, சுமார் 11,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு அழகான பந்தம் உருவாயிடுச்சுப்பா. அன்னைக்கு காடுகள் அதிகமா இருந்த காலத்துல இந்த சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகளுக்கு பல திசையில இருந்தும் ஆபத்துகள் வந்துச்சு. வானத்துல இருந்து மின்னல் வேகத்துல வந்து வேட்டையாடுற பருந்துகளும் காகங்களும் ஒரு பக்கம்னா, தரையில மறைஞ்சு இருந்து பாயிர காட்டு பூனைகளும் நரிகளும் இன்னொரு பக்கம். தன் குஞ்சுகளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம அந்த சின்ன உசிறு தவிச்சப்போ அதுக்கு தென்பட்டது நம்ம மனுஷ பயபுள்ளதான். மனுஷன் நடமாடுற இடத்துல மத்த யமன்களுக்கெல்லாம் பயம்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு மனுஷன் போட்ட முதல் ஓலை குடிசைக்குள்ளேயே தைரியமா வந்து அடைக்கலம் புகுந்துருச்சுப்பா. மனுஷன் அமைச்ச அந்த ஓலை குடிசைங்க வெளியே இருக்கிற வெயிலுக்கும் மழைக்கும் அந்த பயபிள்ளைகளோட குஞ்சுகளுக்கு ஒரு கதகதப்பான பாதுகாப்பை தந்துச்சு. அன்னைக்கு அது நம்ம மேல வச்ச அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய நம்ம பாட்டன் முப்பாட்டன்ல இருந்து நம்ம தாத்தா அப்பா வரைக்கும் அம்புட்டு பேரும் கண்ல வச்சு காப்பாத்திட்டு வந்தாங்கப்பா. சிட்டுக்குருவியை தன் வீட்டு புள்ளையாவே நினைச்சு வளர்த்தாங்க. ஆனா இப்போ நாம என்ன செய்ய போறோம்? பரம்பரையா நம்ம முன்னோர்கள் எத்தனையோ போராட்டங்களுக்கு நடுவுலையும் அந்த சிட்டுக்குருவியோட நம்பிக்கையை காப்பாத்தி இன்னைக்கு நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அந்த சிட்டுக்குருவிகள் அழியும் இனப்பட்டியலில போய் சேர்ந்திருக்கு. நாம அந்த 11,000 ஆண்டு கால நம்பிக்கையை காப்பாத்த போறோமா? நம்ம வீட்டு வாசல்ல ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணியும் கொஞ்சம் தானியமும் வைக்கிறதுக்கு நமக்கு அம்புட்டு பெரிய மனசு இல்லையா நண்பர்களே? யோசிச்சு பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு நாம சிட்டுக்குருவியை நிஜத்துல காட்டப் போறோமா, இல்ல வெறும் போட்டோவுல மட்டும் காட்டப் போறோமா? அந்த சின்ன உசிருங்க நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வரட்டும். அந்த பாசக்கார பயப்புள்ளைகளோட சத்தம் நம்ம வீட்ல எப்பவும் கேட்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சின்ன உயிர்களுக்காக ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேர் மூலமாவும் இந்த தகவல் புதிய நபர்களை போய் சேரும். அப்படி புது நண்பர்கள் நம்ம கணேஷ் டைம் குடும்பத்துல இணையறது இது போன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தேடி எடுத்து வீடியோவா போட எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். உங்க வீட்ல சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கா? அப்படி கட்டியிருந்தா அந்த அழகான அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி. இது உங்கள் கணேஷ் டைம். நான் உங்கள் ஜெய் கணேஷ்.